அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி, அதாவது பியூ சயின்ஸ் சுவாலஜி குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின்ஸு. நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை. மினிமம் நான் வந்து பாஸ் மார்க் எடுக்கணும் அல்லது அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸையாவது கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. நம்ம சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து சாப்டர் வைஸ் அப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நான் சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. சாப்டருக்கு ஒரு 10லேருந்து 12 இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி சுவாலஜிக்கு மட்டும் இல்லை, பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், ப்ளஸ் வந்து 11th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அது செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ குறிப்பாக பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா பியூ சயின்ஸ்க்கு நம்ம அதிகமாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி 3 சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணுறங்க. நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுறங்க. மிட் டேர்முக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே தேடி பார்த்தாலும். ஸோ என்கிட்ட 2 செட் ஆஃப் கொஷின் இருந்துச்சு. ஸோ இந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய கொஷினையாவது நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும் மாடல், சரிங்களா? 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸு, 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது பாருங்கள், 16வது கொஷின் புக் பேக்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நேம் த ரெஸ்பிரேட்டரி ஆஃப் ஃப்ளாட்வார்ம், எர்த்வார்ம், ஃபிஷ் அண்ட் ப்ரான். அதுக்கடுத்து வாட்டர் குளோரோகோஜன் செல்ஸ் டிஃபரன்ஸ் ஒயிட் அடிப்போ டிஷ்யூ ஃப்ரம் ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ. இது ரிப்பீட்டட் கொஷின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டெட் ஸ்பேஸு? ரைட் த ரீசன் ஃபார் ஒபிசிட்டி. when cardiopulmonary rescue is opted, why are villi present in the small intestine and not in stomach? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் புக் பேக்கில் இருக்குது. ரைட் நோட் ஆன் zoological பார்க். ரைட் த ரீசன் ஃபார் டிஷ்யூஸ் ஆர் கால்டு லிவிங் ஃபேப்ரிக்ஸ், சரிங்களா? இது எல்லாமே 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. டாட்டோனமி, இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷினு. ஹியூமனோட டென்டல் ஃபார்முலா லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அதுக்கடுத்து வை டு யூ கால் காக்ரோச் பெஸ்ட்டு? வாட் ஆர் எர்த்வார்ம் கேஸ்ட்டு? நேம் த எனி 2 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட். அதே போல் ஹவு வில் யூ டிஃப்ரென்ஷியேட் மேல் ஃப்ராக் அண்ட் ஃபீமேல் ஃப்ராகு? ஸ்ட்ரக்சர் சீல்ஸ் த லாரிங்ஸ் வென் வி ஷாலோ. வாட் இஸ் பிளட் ப்ரெஷர்? சரிங்களா? இது படித்தோங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. ஸோ இது எல்லாமே 3 மார்க்ஸ். 25 to 33 கம்பல்சரி கொஷினை பாருங்கள். அக்கோஃபோரின் என்ன, அதோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. குறிப்பாக இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சைசோசீலம், என்ட்ரோசீலம், அதே போல் எல்எஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி, இதெல்லாமே 5 மார்க்ஸ்லேயே நமக்கு வந்து கேட்பாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து காம்போனண்ட் ஆஃப் ஃப்ளட் இன் ஃப்ராக், இதுவும் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த 26 நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். ரைட் எனி 3 கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் இன் ஃபிஷ்ஷஸ், இதெல்லாமே பாருங்கள். ஸோ இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர் இன் ஃபிஷ்ஷஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷினு. அதுக்கடுத்து ட்ரா அண்ட் லேபிள் த நர்வஸ் டிஷ்யூ வித் நியூரோக்ளியா. இங்கே பாருங்கள், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், இது ரிப்பீட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 29 ஒயிட் அடிப்போ டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான். மினிமம் இதையாவது நீங்கள் கம்பல்சரி படிச்சுருங்க. இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறங்க. அதுக்கடுத்து 5 மார்க்கு பேசிக் கேரக்டர் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா வித் ப்ராப்பர் டயக்ராம். அதுக்கடுத்து ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சரு. எபித்திலியம்னா என்ன? கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எபித்திலியம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ராக் அண்டு டோட், இது வந்து ஃப்ராகு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரைட் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் ஸ்டொமக்கு வித் நீட் டயக்ராம். ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டு. ரைட் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு. ரைட் நோட் ஆன் ஃபைலம் அன்னலிடா. ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான் வித் ப்ராப்பர் டயக்ராம்.
ஸோ இதிலே 10 5 மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 10 படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஆன்சர்ஸ் பண்ணலாம். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஸோ இங்கே எய்தரார் கொடுக்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க எய்தரார் அப்படின்னு சொல்லாமல். Briefly explain the 3 fundamental distinct features of chordata. Write the character features of phylum Arthropoda. இது repeated question. External morphology of Lamprey marti. இதோட லைஃப் சைக்கிளும் படிச்சிருங்க. Reproductive system of female black. Digestion stomach. Classification of connective tissue, their function. 5 primary functions of the respiratory system. Functions of liver apart from bile secretion. Write down the rules of nomenclature. Repeated 5 marks. ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸையாவது படிச்சிருங்க. நம்ம சாப்டர் வைஸாக அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸும் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.